ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நம்மளோட சேனலில் தொடர்ந்து விக்ரமாதித்யன் ஸ்டோரி பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் மங்கள கல்யாணி பதுமை சொன்ன கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்த நாள் விடிஞ்சது. பூஜை என்ன பண்ணுறது, அதே மாதிரி குளித்து முடித்து அந்த அரிநிலை ஏறுறதுக்காக கால் வைக்கையும் அடுத்த பதுமையான மங்கள கல்யாணி பதுமை வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்க சொன்ன கதையை தான் நம்ம இப்போ உள்ள ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், விக்ரமாதித்தன் பேச மறந்தையே பேச வச்சு அவங்கள திருமணம் செஞ்சு அவர் நாட்டுக்கு அழைச்சி வந்தாங்க இல்லையா? அவங்களோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா நாடாறு மாதம் காடாறு மாதம் இந்த கணக்குப்படி தான் அவங்க நாட்டை ஆண்டுட்டு வருவாங்க. அந்த நாடாறு மாதம் முடிஞ்சு பொறுப்பை வேறு மந்திரிகிட்ட கொடுத்துட்டு இவங்க காட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. யார்? பட்டியும் விக்ரமாதித்த மன்னரும் 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. இப்போது ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லி புதுசாக ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்டுக்கு நடுவில் சுற்றி அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு நந்தவனம், அதாவது பூங்கா. அவ்வளோ அழகாக இருக்குது. நடுவில் குளம் இருக்குது. ஸோ அதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கான நல்ல மண்டபம்லாம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா அசந்து தூங்கி நல்லா ஓய்வு எடுத்துகிட்ருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா அந்த பூங்காவை சுற்றி வெள்ளை செண்பக பூ இருக்கும்ல, அந்த செண்பக பூவோட வாசனை அவ்வளோ அருமையாக அடிக்குது. விக்ரமாதித்த மன்னர் பட்டியை சொல்கிறாரு, பட்டி எனக்கு எனக்கு செண்பகப்பூ வாசனை அடிக்குது, எனக்கு எப்படியாவது அந்த பூவை நீ பறிச்சிட்டு வான்னு சொல்கிறாரு. பட்டியும் இதோ வந்துடுறேன் மன்னான்னு சொல்லிட்டு அவரும் பூங்காவை சுற்றி ரவுண்டு அடிக்கிறாரு. விதவிதமாக பூ இருக்குது. ஆனால் செண்பகப்பூ மட்டும் அங்கே இல்லவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறாருன்னா வராரு மன்னா. இன்னும் ஒரு ஆச்சரியம், எனக்கும் செண்பகப்பூ வாசனை நல்லா அடிக்குது. ஆனால் இந்த இடத்துல செண்பகப்பூவோட மனம் இருக்குது. மரமே இல்லை, செடியும் இல்லை, எங்கேயுமே அந்த பூ என்னோட கண்ணுக்கு தென்படலை. அந்த பூங்காவை சுற்றி கூட நான் வெளியே போய் தேடி பார்த்து அந்த பூ அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் குழப்பத்தில் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வழியாக வழிப்போக்கர்கள் நடந்து போகிறாங்க. அவங்கள அழைச்சி பட்டி விசாரிக்கிறாரு. இங்கே இப்படி செண்பகப்பூ வாசனை இருக்குது, ஆனால் இந்த பக்கத்தில் அந்த மரமே இல்லை, இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்கையும் இவங்க பார்த்து நீங்கள் என்ன ஊருக்கு புதுசாக இந்த இடத்துல இருக்காதீங்க, உடனே இங்கேருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே மன்னனும் ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. மன்னர்னு அவங்களுக்கு தெரியாது, ஏன் எதுக்குன்னு சொல்லி விக்ரமாதித்த மன்னர் கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த வழிப்போக்கர்கள் சொல்கிறாங்களாம், இதுக்கு பக்கத்தில், அதாவது இந்த காட்டுக்கு பக்கத்தில் விஜயநகரம் அப்படிங்கிற ஒரு நகரம் ஒன்று இருக்குது. அந்த நகரத்தை விஜயரங்கன் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு செண்பக மனத்தோட பிறந்த ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பிள்ளைக்கு இப்போ 22 வயசு ஆயிடுச்சு. அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து அவங்களோட மேனியில் செண்பக பூவோட மனம் வீசிக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு ஆண்கள்னால் சுத்தமாக பிடிக்காது. நான் ஆண்கள் வாடைப்படாமல் தான் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு 22 வயசாகியும் தன் தந்தையை தவிர வேறு எந்த ஒரு ஆண் மகனையுமே அந்த பொண்ணு அவங்களோட அரண்மனைக்குள்ளேயும் விட்டதில்லை. அதாவது அவங்களுக்கு மாளிகை இருக்கும்ல, அதுலேயும் விட்டதில்லை, யாரையும் கண்ணேரம் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த வழிப்போக்கன். சொல்லிவிட்டு இங்கே சீக்கிரம் கிளம்பி போயிருங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற, நாளைக்கு இளவரசி இந்த இடத்துக்கு வருவாங்க, இங்கே தங்குவாங்க. அது என்ன சொல்கிறது, வீக்லி 1 டே செல்ஃப் கேர்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தனக்காக ஒரு நாள்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த குளத்துல குளித்து கூத்தடிச்சு நல்லா சாப்பாடு பொங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே நல்லா படுத்து தூங்கிட்டு சாயங்காலமாக ஒரு குட்டி பிக்னிக் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி போவாங்க. அதனால் நாளைக்கு அவங்க பேர் செண்பகவல்லி, நாளைக்கு அவங்க வர்ற நேரம் நீங்கள் இருக்காதீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. அப்படி இந்த இடத்துல ஏதாவது ஆண்மகனை அவங்க பார்த்துட்டாங்கன்னா உடனே அவங்களோட தலை துண்டிக்கப்படும், உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபோக்கன்னு கிளம்பிடுறாரு. உடனே விக்ரமாதித்த மன்னர் முடிவு பண்ணிட்டாரு. என்ன தெரியுமா, பட்டிட்டு சொல்கிறாரு, பட்டி நான் எப்படியாவது அவளோட சபதத்தை முறியடித்து நான் அவளை திருமணம் செஞ்சுக்கணும். இப்போ எப்படி கேட்பீங்க, இப்போ தாங்க பேசாமல் படைஞ்ச கல்யாணம் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு, அதுக்குள்ளே அடுத்த பொண்ணா அப்படின்னு கேட்பீங்க. சரி, மன்னர்கள் காலத்தில் எல்லாம் சகஜம் தானே, சரி பார்த்துக்கலாம். உடனே அவரும் பட்டியும் ஆகட்டும் மண்ணா, நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுறேன், நீங்கள் போய் இந்த காட்டுக்கு வெளியே நீங்கள் ஒளிஞ்சிக்கோங்க, நாளைக்கு அவங்க வர்ற டைம் தானே, நான் இங்கே இருந்து அவங்க எதுக்காக அந்த சபதம் வச்சுருக்காங்கிறத தெரிஞ்சுப்போம், அப்போ தான் நம்ம அதை முறியடிக்க முடியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டி என்ன பண்ண நல்லா புடவெல்லாம் கட்டி தலையில் முக்காடு போட்டுட்டு அங்கே சும்மா ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு ஓரமாக தங்கியிருக்காரு. பெண்கள் இருந்தால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உடனே இளவரசி வராங்க,
குளிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஓய்வெடுக்கிறாங்க, நல்லா தாயம் விளையாடுறாங்க, நொண்டி விளையாடுறாங்க. அவங்களுக்கு உள்ள விளையாடு அதெல்லாம் விளையாண்டு அப்புறம் நல்லா ஓய்வு எடுத்துட்டு சாயங்காலம் எல்லோரும் கிளம்பும்போது பட்டியும் அவங்களோட முக்காடு போட்டு பெண்களோட பெண்களாக போயிட்டுருக்காரு. ஆனால் அந்த அவங்களுக்குன்னு கொடுத்துருக்க மாளிகை இருக்குது இல்லையா, அந்த மாளிகைக்கு வெளியில் வரைக்கும் தான் அவங்களால போக முடியுது. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இளவரசி தன்னோட நெருங்கிய தோழிகள் ஒரு 4 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேரை மட்டும்தான் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. மற்ற பெண்கள் எல்லாமே வேறு ஒரு மாளிகைக்கு போயிடுறாங்க. அதனால் பட்டியால் உள்ளே போக முடியல. பட்டிக்கு ஒரே சோகம், என்னடா இவ்வளோ தூரம் வந்து இப்படி கெட்டப்லாம் போட்டு கடைசியில் கண்டுபிடிக்க முடியலன்ட்டு சோகமாக கிளம்பி போகிறாரு. அவருக்கு ஒரே களைப்பு. சரி மன்னரை பார்க்க போவோன்ட்டு போகிறாரு. அப்போ ஒரே களைப்பு. ஒரு குளத்தங்கரையில் ஒரு ஆலமரம் இருக்குது, அதுக்கு அடியில் படுத்து உறங்குறாரு. உறங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு ரிஷி ஒருத்தர் வராரு. குளிக்கிறதுக்கு வராருல, வந்தவர் பட்டியை பார்க்குறாரு. ஐயோ இவ்வளோ அழகான ஆண்மகனா, இவனை மட்டும் என் பொண்டாட்டி பார்த்தான்னா அப்படி என்னை விட்டுட்டு இவன் கூட போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, ஒரு மந்திர வேர் ஒன்று எடுத்து ஏதோ மந்திரம் நல்லா சத்தமாக தான் நல்லா மந்திரத்தை உறக்க சொல்லி பட்டி மேலே தூக்கி வீசினோடனே பட்டி ஒரு அழகான பொண்ணாக மாறிட்டார். இதை பட்டி வந்து உறங்கலை, கவனிச்சு அவர் சொன்ன மந்திரத்தை எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு தான் கவனிச்சுட்டே இருக்காரு. ரிஷி குளிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு போகையுமே அந்த வேரை எடுத்து பைக்கில் ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு. அடுத்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு. ரிஷியோட மனைவி அதாவது பத்தினி அவங்க வராங்க. ரிஷியோட மனைவி வராங்க. வந்து பார்த்துட்டு இவ்வளோ அழகான பெண்ணா, இந்த பெண்ணை பார்த்தாருன்னா என் புருஷன் என்னை விட்டுட்டு இவ கூட போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு மந்திர வேர் எடுத்து அதுக்கு ஒரு 4 மந்திரத்தை சொல்லி சத்தமாக உறக்க மந்திரத்தை சொல்லி அந்த வேரை அவங்க நம்ம பட்டி மேலே தூக்கி போடியும் பட்டி திரும்ப பழைய உருவத்துக்கு வந்துடுறாரு. இந்த அம்மா குளிச்சுட்டு அது பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. நல்லா தான் இருக்குது. எழுதிட்டு போயிடுறாங்க. அப்போது பட்டி முழிக்கிறாரு. முழித்து அதை 2 பேரையும் 2 கையில் எடுத்து வச்சுக்கிறாரு. 2 பையில் போட்டு வச்சுக்கிறாரு. 2 மிக்ஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, 2 பையிலையும் போட்டு வச்சுக்கிட்டு காளி தேவியை வணங்கி உங்களால் தான் எனக்கு இது கிடச்சிச்சின்னு சொல்லி காளி தேவிக்கு மனசார நன்றி சொல்லிட்டு விக்ரமாதித்தனை நோக்கி நடந்து போகிறாரு. மன்னரை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி பெண்ணாக மாத்திர அந்த வேரை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா விக்ரமாதித்தனை நோக்கி அந்த உச்சரித்து விக்ரமாதித்த மன்னரை ஒரு அழகான பெண்ணாக பட்டி மாற்றிட்டு தன்னையும் ஒரு மன்னர் போலவே உடை அணிவிச்சு விக்ரமாதித்தன் மன்னருக்கு விக்ரமவல்லின்னு பேரை வச்சு இவருக்கும் சல்லியராஜா நான் ஒரு நாட்டோட மன்னன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து விஜயநகரம் அதாவது நம்ம செண்பகவல்லி இளவரசி இருக்காங்க அவங்களோட அப்பா நாடு அங்கே போகிறாங்க. அந்த அரண்மனைக்கு போய் நாங்கள் வந்து நான் அப்படி ஒரு நாட்டு மன்னர் என்னால் வந்து எனக்கு மேலே இருக்க மன்னருக்கு வந்து கப்பம் கட்ட முடியலை, அதனால் என்னை வந்து அவங்க துரத்திட்டு வராங்க. என் மனைவியை மட்டும் நீ கொஞ்சம் பத்திரமா பார்த்துட்டு எனக்கு ஒரு 1000 பொற்காசுகள் கொடுங்க, நான் திரும்ப அந்த காசை கொடுத்துட்டு நான் என் மனைவியை நான் உங்கள்கிட்ட இருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குது, பொண்டாட்டியே அடமான வச்சு காசு வாங்குற மாதிரி இருக்குல்ல. சரி ஸ்டோரி தான், நான் என்ஜாய் பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணாதீங்க. என் மனைவி வச்சுட்டு ஒரு 1000 பொற்காசுகள் தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சபையில் விக்ரமவல்லி அப்படிங்கிற நம்ம மன்னரை விட்டுட்டு 1000 பொற்காசுகளை வாங்கிட்டு பட்டி வந்து கிளம்பிடுறாரு. அப்போது மன்னர் என்ன பண்ணுறாருன்னா விக்ரமவல்லியை கொண்டு போய் தன்னோட மகளுடைய அந்த புறம் இருக்கு இல்லையா அவள்கிட்ட கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. நல்ல மன்னராக இருக்காருப்பா. அவள்கிட்ட சொல்லி கொண்டு போய் விட்டுடுறாங்க. விக்ரமவல்லியும் இப்போ எங்கே இருக்காங்க, செண்பகவல்லியோட அரண்மனையில் செண்பகவல்லி கூட தான் இருக்கிறாங்க, அவரோட தோழியரில் ஒருத்தங்களாம். இந்த பக்கம் நம்ம பட்டி என்ன பண்ணுறாருன்னா பட்டிக்கு வந்து உருவ மாத்திர திறமெல்லாம் இருக்கு இல்லையா, அணிலா மாதிரி அதே அரண்மனை செண்பகவல்லியோட அரண்மனை இருக்கு இல்லையா, அங்கே போய் ரூம் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் அணிலா மாதிரி அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கவனிச்சிட்ருக்காரு. அதே சமயம் இவங்க செண்பகவல்லியும் நம்ம விக்ரமவல்லியும் ரொம்ப தோஸ்து. விக்ரமவல்லிக்கு சொல்லவா வேணும், நல்லா ஒழுக்க நெய் ஒழுக்க பேசுவாங்கல்ல, நல்லா பேசி நல்லா ஐஸ் வச்சு நல்லா கொஞ்சம் நாள்லேயே ஒரு 3-4 நாளே நல்ல தோஸ்தாக மாறிடுறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க, ஒன்றா தான் தூங்குவாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தங்களானா ஒருத்தவங்க இல்லை, அந்த அளவுக்கு விக்ரமவல்லியை வந்து செண்பகவல்லிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே சமயம் பார்த்திங்கன்னா விக்ரமவல்லியும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க எதுக்காக ஆண்வாட படக்கூடாதுன்னு இருக்காங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விக்ரமாதித்தனால தெரிஞ்சிக்க முடியலை. இதனால் விக்ரமாதித்தன் சோகமாயிடுறாரு. ஒரு நாள் ஃபுல்லாக சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம செண்பகவல்லி வராங்க. என்ன விக்ரமவல்லி எதுக்கு இப்படி சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டோடனே, இல்லை நான் எதுவும் உங்கள்கிட்ட சொல்கிறதா இல்லை, என்னோடய கஷ்டம் என்னோட கோட்டம், உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விக்ரமவல்லி. அப்போ செண்பகவல்லி சொல்கிறாங்களா, நீயும் நான் என்ன நம்ம அப்படிப்பட்ட நண்பர்களாவா, நம்ம என்ன ஒருத்தங்க முதுகில் குத்திக்கிற நண்பர்களாக வாழ்ந்துருக்குறோம், நம்மலாம் ஒன்றுக்குள்ள ஒன்று இல்லையா, நீ உன்னோட சோகத்தை என்கிட்ட சொல்லலாம் இல்லையா
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். விக்ரமவள்ளி சொல்லவே மாட்டேன்ட்டாங்களாம். அப்போது செண்பகவல்லி ஒரு கதை சொல்கிறாங்களாம். சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை கேட்டு நீ அதுக்கப்புறம் உன்னோட சோகத்தை பற்றி என்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி செண்பகவல்லி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையை நான் நாளைக்கு சொல்கிறேன் சரியா? இப்போயே 10 நிமிஷம் வீடியோ போயிட்டு அப்புறம் நீங்கள் கதையை கேட்டு தூங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ மீதி கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த கதையோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.